கால் உடஞ்சி ஒரு வருஷமாக வீட்டில் முடங்கி கிடந்த அந்த வில்லன் நடிகருக்கு அவர் எதிர்பார்த்ததை விட அதிக சம்பளம் கொடுத்து ஒரு படத்தில் வாய்ப்பு கொடுத்தவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த். அது மட்டும் இல்லாமல் அந்த வில்லன் நடிகருடைய தங்கை திருமணத்துக்கு மிகப்பெரிய பண உதவி செய்ததாகவும் அந்த வில்லன் நடிகரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. 1988 வெளியான கலியுகம் அப்படின்ற படத்தில் அறிமுகமானவர் தான் இந்த வில்லன் நடிகர். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வில்லனாக நடிக்கிறாரு. தமிழ் மட்டும் இல்லாமல் கன்னடம், தெலுங்கு இந்த மாதிரி படங்கள்லாம் நடித்து முடிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவருக்கு காலோட எலும்பு முறிஞ்சு எந்த வாய்ப்பும் இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்துடுறாரு. அப்போதான் எஸ். சந்திரசேகர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வருது. அங்கே போய் பார்த்தா அவருக்கு, நாங்கள் ஒரு புதிய படம் எடுக்க போகிறோம், அதில் உனக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, அதற்கு சம்பளமும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், உனக்கு சரினா சொல்லு, இந்த சம்பளம் சரியாக இருக்காது அப்படின்னாலும் சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிறாரு டைரக்டர். விஜயகாந்த் கொடுத்த அந்த செக்கை அவர் கையில் கொடுத்து, நீதி இங்கே பிரிக்காத, வீட்டில் போய் பிரித்து பாருன்னு சொல்கிறாங்க. சாமி போட்டோ முன்னாடி வைத்து 4 நாளைக்கு அப்புறம் பிரித்து பார்த்தா அவர் ஆனந்த கண்ணீர் விட்டு அழுதிருக்காரு. அந்த படத்துக்காக அதில் 2.25 லட்சமும் 1 லட்ச ரூபாய் அட்வான்ஸும் அதில் இருந்திருக்கு.